கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும் நீ. ஒரு இட்லி வச்சுக்கோங்க. இல்ல போதும் கண்மணி. புனிதா உனக்கு வைக்கவா? ராசாத்தி. மாமா ஊத்துங்க அண்ணி. என்ன மாமா? சரி நான் மெல்ல கிளம்புறேன். மாமா மத்தியானம் வந்துருவீங்கல்ல? இல்லம்மா வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, நைட் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் இருங்க மாமா, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். மத்தியானம் வெளியில சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் வேணாம், நீ எது கஷ்டப்படுற, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காது மாமா. 10 நிமிஷம் இருங்க, நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். சரி போ, வா நான் வெயிட் பண்ணலாம். இனி எனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறியா? நானும் என் புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறேன். ஆனா நமக்கு தான் சமைக்க தெரியாதே. சரி, அதான் அவ பண்றால, அதை திருடி கட்டி கொடுத்துருவோம். என்ன ராசாத்தி பண்ற? அவங்க மத்தியானம் சாப்பிட வரமாட்டாங்க போல, அதான் இனிய மாமாவுக்கும் குமர மாமாவுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன். ராசாத்தி, நீ உன் புருஷனுக்கு மட்டும் கட்டு, என் புருஷனுக்கு நான் கட்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு கண்மணி? நான் என்ன குமர மாமாவுக்கு தனியா சமைச்சு கொடுக்க போறேன்? அவருக்கு பண்ணதை அப்படியே குமர மாமாவுக்கும் கொடுக்க போறேன். தேவையில்லை, அவருக்கு நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு தான் சமைக்க தெரியாதே கண்மணி. அதெல்லாம் வந்த புதுசுல, இப்ப எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. சரி. மாமா இந்தங்க மாமா சாப்பாடு. பேசாம ராசாத்தி சமைச்சதையே நாமளும் கட்டி கொடுத்துருவோம். என்ன ஒரு கேரியர் தான் இருக்கு, அப்ப குமரனுக்கு? உங்களுக்கு மட்டும்தான் மாமா. குமர மாமாவுக்கு கண்மணி ஸ்பெஷலா அவ கையாலே சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டா. ஐயோ ராசாத்தி, கண்மணிக்கு தான் சமைக்கவே தெரியாதே. தயவு செஞ்சு நீயே கட்டிருமா. அவ சமைக்கிறன்ற பேர்ல ஏதாவது பண்ணி சோதிப்பாமா. கண்மணி தான் வேண்டான்னு சொல்லிட்டா மாமா. அவ சமைச்சு அவ கையாலே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. அதை எப்படி மாமா நான் தடுக்க முடியும்? அத சாப்பிட்டனா நைட்டு வீட்டுக்கு வர முடியாதேமா. அன்னைங்க 2 பேரும் அவங்க புருஷனுக்கு போட்டி போட்டு சாப்பாடு கட்டி கொடுக்கறாங்க. கபிலனும் மில்லுல தான் இருப்பான், அவனுக்கும் பசிக்கும்ல, பாவம். சரி, நாமளும் நம்ம புருஷனுக்கு சாப்பாடு கட்டி கொடுப்போம். அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. என்னங்க, நானும் ராசாத்தி மாதிரி நல்லாவே சமைப்பேன். எதுவும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. அப்ப மொத்தமா புடிங்கிட்டு போயிரும்ல? இல்ல, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடுறேன்னு சொன்னேன். பயப்படாம சாப்பிடுங்க மாமா, நல்லாதான் இருக்கும். என்ன புனிதா,
காலேஜுக்கு எப்பவுமே டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துட்டு போவேன். என்ன புதுசா கேரியர் எல்லாம்? இது எனக்கு இல்ல அண்ணி, அவருக்கு தான். அவரா? ஆமா அண்ணி, அவரும் மெல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஹோட்டல் சாப்பாடு அவருக்கும் ஒத்துக்காது. கொஞ்சம் ஓவரா தான் போறேன். அவன் பண்ண காரியத்துக்கு சாப்பாடு வேறயா? சரி, கொடுத்து தொலை. அண்ணி, அண்ணன்கிட்ட நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்கள. இப்படி அக்கறையா இருக்கிற பொண்ணு என் தம்பிக்கு கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷப்படவா, இல்ல சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுட்டேன்னு நினைச்சு சங்கடப்படவான்னு தெரியல. இது எங்க போய் முடிய போகுதோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. சரி கொடு. சரி அண்ணா, போலாமா? போலாம். வரோம் நீ. வரேன் கண்மணி. மாமா, ம்? இத கபிலனுக்கு கொடுத்துருங்களேன். பாரு, இதான் பிறந்த வீட்டு பாசங்கிறது. பாசம் எப்பவும் போகாது. இதுக்கு தாண்டா சொன்னேன் சொந்தக்காரங்களை எல்லாம் வேலைக்கு வைக்க கூடாதுன்னு. பாரு, சாப்பாடு எல்லாம் இங்க இருந்து போகுது. மா, சாப்பாடு தானம்மா, இதுல என்ன இருக்கு? விடுங்கம்மா. சாப்பாடுன்னு சாதாரணமா சொல்லாத. இப்படிதான் ஒவ்வொன்னா ஆரம்பிப்பா. எப்படி தான் தம்பியை இந்த வீட்டுல ஒருத்தனை ஆக்க பாக்குறா பாரு. ஆளு தொன்ன 10 மாதிரி இருந்துகிட்டு எப்படி காரியத்தை சாதிக்கிறா பாரு. பெரியமா, ஒரு பொழுது போனா சாப்பாடு கெட்டு போயிடும். எதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, எதையாவது சொல்லி ஏன் வாய் அட. இது நமக்கு நல்லதில்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ராசாத்தி, பெரியமா சொன்ன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நாங்க வரோம். வர நீ வாண. வரமா, வரேன். அண்ணி, பாத்தியா, இந்த வீட்டு சாப்பாட்டை கூட உங்க அம்மா கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நீ என்னடானா உன்னையுமே கொடுத்துருக்க. இது தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என்னைக்கு உங்க பிரச்சனை தெரிஞ்சு பூகம்பம் வெடிக்க போகுதோ தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, நீதான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். சொல்லு புனிதா. எங்க இருக்க? மில்லுல தான். சரி, நான் உனக்கு மதியம் சாப்பாடு அண்ணன்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். எதுக்கு புனிதா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்டேன்னா உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? டேய், லூசு, நான் உங்க அக்கா மூலியமா தான் கொடுத்து விட்டுருக்கேன். பதறாத. நீ கேட்கலனாலும் ஒரு பொண்டாட்டியா சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஐயோ, மாமா கேட்டிருப்பாரோ? என்னடா, என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல மாமா, அது ஏன்டா இப்படி என்ன பார்த்து பயந்து சாகுற? இது நம்ம மில்லு, நீ என் மச்சான், புரியுதா? எப்ப பார்த்தாலும் அசல்ல வேலை பார்க்குற மாதிரியே பயப்படுற. சரி, லைன்ல இருக்காங்க, முதல்ல போனை பேசி முடி, அப்புறம் பார்க்கலாம். சரி மாமா. ஹலோ ஹலோ, இருக்கியா இல்லையா? ஹலோ கபிலா. ஹலோ புனிதா. டேய் கபிலா, நெல்லு அரவைக்கு ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லு. சரி. சரியா? பார்த்து. சரி மாமா. ஏய் டேவிட், அத தூக்கிட்டு வா. ஏய், இருக்கியா? ஏய், கொஞ்ச நேரத்துல நான் மாமா கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பேன். பரவாயில்ல, அப்படியாச்சும் என் அண்ணனுங்களுக்கு தெரியட்டும். தெரிஞ்சு பிரச்சனை ஆறதுக்கா? அதான் எங்க அக்கா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. தயவு செஞ்சு அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இரு புனிதா. அப்ப என்ன ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்றியா? போன் இல்ல, சாப்பாடு மேட்டரை சொல்றேன். அத நான் அண்ணியை தான் கொடுக்க சொன்னேன். என் மேலெல்லாம் எந்த டவுட்டும் வராது. வரலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத. சரி சரி, சாரி. இதனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கேன். அப்புறமா நான் கால் பண்றேன், இல்லை மெசேஜ் பண்றேன், சரியா? ம். சரி, இப்போ போனை வை, மாமா வந்துட்டு போறாரு.
சரி பாய். சரி பாய். ஹலோ, இதோ லோடு ஏறிட்டு இருக்குண்ணே. இன்னும் ½ ஹவர்ல வந்துருண்ணே. சார் என்ன இது? பொன்னி அரிசி தம்பி, லோடு ஏற்றிட்டு இருக்கோம். ஓ, எத்தனை கிலோ? 25 கிலோ. 25. சரி எடை போட்டு காமிங்க. இடையெல்லாம் கரெக்டாக இருக்கும் தம்பி. பரவாயில்ல காட்டுங்களேன். இல்லை தம்பி, கரெக்டாக இருக்கும். அண்ணா அண்ணா அந்த மூட்டை எடுத்து எடை போடுங்களேன். சரி தம்பி சொன்ன கேளுங்க தம்பி, இடையெல்லாம் கரெக்டாக இருக்கும் தம்பி. தம்பி கரெக்டாக இருக்கும் தம்பி. ஏங்க 25 கிலோன்னு சொன்னீங்க, ஆனால் 24 தான் இருக்கு. தம்பி இப்படி பண்ணாதான் நம்ம பொழப்பு ஓட்ட முடியும். இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தம்பி, நீங்க கண்டுக்காம போங்க. 4 காசு லாபம் பார்க்க இதான் வழி. மாமாவுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டாரு. அண்ணா அதெல்லாம் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டு. அங்கேயே வைங்க. ஏய் என்னாச்சு? மாமா கடைக்கு போக வேண்டிய மூட்டை இது 25 கிலோ இருக்கணும், ஆனால் எடை போட்டால் 24 தான் காட்டுது. கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பண்றது அயோக்கியத்தனம். இதை நான் பண்றதா சொல்லி என் பேரையும் கெடுக்கிறியா? சார் என்ன மன்னிச்சிருங்க. யோ வாய முடியா, எவ்வளவு நாளா இது நடக்குது? இன்னைக்கு மட்டும்தான் சார். பொண்ணுக்கு காலேஜில் சீட்டு வாங்கணும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லு. கும்ரா இவனுக்கு செட்டில் பண்ணி முதல்ல வேலையை விட்டு அனுப்பு. யோ வாயா. சார் சார் முதல்ல உன்னை துரத்தி விட்டாதான் மில்லு உருப்பிடும். வாயா. சார், வேலையை விட்டுட்டு போனா என் குடும்பம் நடுத்தரவில் தான் சார் நிற்கும். இதுக்கு மேலே வேற எங்கேயும் வேலை கட்டு போக முடியாது தெரியுதுல, சார். அப்ப என்ன பண்ணணும்? வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கணும். கும்ரா அவங்கிட்ட என்ன பேச்சு? அவனை வெளியே அனுப்பு. போயா போயா. சார் 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 மன்னிச்சிருங்க சார். சார் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் சார். இந்த வேலையில மன்னிச்சிருங்க சார். சார், மாமா, என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாம் மாமா, கபிலா நீ சும்மா இரு. என் வயசுக்கு நான் வேலை கேட்டு போனாலே கிடைக்க மாட்டேங்குது. அசிங்கப்பட்டு தான் எல்லா இடத்துலையும் திரும்பியிருக்கேன். இந்த வயசுக்கு மேலே இவர் வேலை கேட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாமா. வேலையை விட்டு தூக்கம் வேணாம் மாமா. ஏய் தப்பு செஞ்சது அவன், தண்டனை அனுபவிக்கிட்டோம், அப்பதான் புத்தி வரும். அதைத்தான் மாமா நானும் சொல்கிறேன். தப்பு செஞ்சது இவர் தான். இவர் குடும்பம் எதுக்கு மாமா தண்டனை அனுபவிக்கணும்? 1 மாதம் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வேலைக்கு வரவிடாமல் பண்ணுங்க மாமா. அதுலேயே அடிபட்டு அவர் தெரிஞ்சிருப்பார். இதை பார், 1 மாசம் கழிச்சு வேலைக்கு வா. 1 மாசத்துல என் மூஞ்சில முழிச்ச என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. போ. யோ போயா. ரொம்ப நன்றிங்க. அதை ஒழுங்கா ரெடி பண்ணி 25 கிலோ சரியா போட்டு அனுப்பி வச்சிடறேன். சரி மாமா. நீ வாண்ண. அண்ணே எல்லா முட்டையும் இறக்குங்க, நீங்கள் வாங்க. இங்க வேலை செய்யறவங்க எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க சார். மாமா அந்த மூட்டை எல்லாத்தையும் கரெக்டாக எடை போட்டு சரி பண்ணி அனுப்பிச்சிட்டேன் மாமா. அப்படியா? சரி வா சாப்பிடலாம். இல்லை மாமா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன். உனக்கும் சேர்த்து தான் அக்கா சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கா. வா. சரி அப்போ நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்மா. இந்த நேரத்தில் என்னடா கடைக்கு? இல்லை அம்மா, 2 நிமிஷம் தான். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, வந்துடுறேன். சரி போயிட்டு வா. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம். சரி பாத்துக்குங்க. வாங்க சார். வாடா வா. உட்காரு சாப்பிடலாம். டேய் பாத்ரா. யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. மாமா வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் புனிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். கபிலா மாமா வேலையெல்லாம் பார்த்துக்கோ. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி ஃபோன் பண்ணு.
சரியா? சரி மாமா. மாமா வீட்டுக்கு போறாரு. இந்த வேலையை முடிச்சுட்டு புனிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ராசாத்தி, என்ன மாமா நைட்டு தான் வருவேன்னு சொன்னீங்க, இப்பவே வந்துட்டீங்க? வேற வேலையா வந்தேன், இனிமே தான் போகணும். இந்தா ம். உள்ள வை, வர. ம். ஹலோ புனிதா, ஆ நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டல்ல, ஆமா. அதனால உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ம், என்ன சர்ப்ரைஸ்? சொன்னா எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? எனக்கு நீ கொடுத்து விட்டிய டிஃபன் பாக்ஸ், அதை ஓபன் பண்ணி பாரு. என்ன மல்லிகைப்பூவா? எப்படி கண்டுபிடிச்ச? எத்தனை சினிமா பார்த்திருக்கோம், இது கூடவா தெரியாது? சரி, நான் போய் எடுத்துட்டு ஃபோன் பண்றேன். சரி. ம். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? எதுக்கு? நான் உங்ககிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னது? நீங்க எனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சு டிஃபன் பாக்ஸ்ல பூ வச்சு கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அத சொன்னேன். ஒருவேளை அண்ணன் பூ வாங்கி அன்னைக்கு வச்சிருப்பான் போல. சரி, இவ பேர ஆசையா எடுத்துக்கிட்டா. உண்மையை சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். ஆமா ராசாத்தி, நான் தான் சர்ப்ரைஸா பூ வாங்கிட்டு வந்தேன். உனக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரி மாமா. ஐயோ, பூவை யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. கண்மணி அண்ணி எடுத்திருப்பாங்களோ? இல்ல இல்ல, அவங்க இவ்வளோ பொறுப்பா பாக்ஸ்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. ராசா தேடி தான் எடுத்திருப்பாங்க. அவங்கள போய் கேட்போம். என்ன ராசத்தி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போல. ஆமா டோரா, மாமா எனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. இனி அவன் இந்த மாதிரி பண்ற ஆள் இல்லையே. டோரா, மாமா முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாரு. எனக்காக வேண்டுதல்லாம் செலுத்தினாரு, கொஞ்சம் பாசம் காட்டுறாரு. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் அவர் என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அனி அனி அனி. என்ன புனிதா? இல்ல, அந்த பூ. ஓ, இதுவா? உங்க அண்ணன் டிஃபன் பாக்ஸ்ல பூவை வச்சு யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுத்தாரு. இல்ல அண்ணி,
அந்த பூ உங்க தம்பி எனக்காக வாங்கி வச்சு அனுப்புனது. என்ன சொல்ற புனிதா? ஆமா நீ, உங்க தம்பி இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா என் தம்பி? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா. தேங்க்ஸ் அண்ணே. ம்